பைரவ அஷ்டமி குளிக்கும் முறை. இன்றைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து தேய்பிறை அஷ்டமி திதி வரவிருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில்தான் சிவபெருமான் பைரவராக அவதரித்த தினம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாதாரண தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடை தவறவிடுபவர்கள் கூட இன்றைய தினம் வரவிருக்கும் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை தவறவிடக் கூடாது. பௌர்ணமி முடிந்து 8வது திதி அஷ்டமி திதி. அமாவாசை முடிந்து வரும் 8வது திதி அஷ்டமி திதி. அஷ்டமி என்றால் 8 என்ற எண்ணை குறிக்கக்கூடியது. இது கார்த்திகை மாதம் 8ஆம் தேதியே வந்திருப்பது இன்னும் அற்புதமான பலனை நமக்கு தரும். இன்றைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் பைரவரை நினைத்து என்னென்ன பொருட்களை சேர்ப்பது. பைரவாஷ்டமி குளிக்கும் முறை. பைரவருக்கு உகந்த பொருள் மிளகு. கடன் தீர வேண்டும் என்றாலும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றாலும் தேய்பிறை அஷ்டமி திதியில் மிளகு தீபம்